ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்டான ஃபட்ஜியான மாய்ஸ்டான கேக்கை நான் தூக்கி போட வச்சுருந்தேன். ரொம்ப பழுத்த பனானா வச்சு தான் பண்ணேன். ஸோ வாங்க நான் எப்படி பண்ணேன்னு இந்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு ஒரு குட்டி பவுலில் 2 பழுத்த பனானா எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு செவ்வாழை தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு ரொம்ப பழுத்துருச்சு, யாருமே சாப்பிடல. ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நல்லா ஒரு பவுலில் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக 1 கப் அளவுக்கு இருக்கணும். அடுத்தது இன்னொரு பெரிய பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 2 எக்ஸை வந்துட்டு எல்லோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பீட்டர் எடுத்துக்கிட்டு மெதுவாக ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வரைக்கும் பீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து வெறும் விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா ஃப்ராத்தியாக வந்ததுக்கப்புறமா இதில் வந்து 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த நாட்டு சக்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து ஃப்ளஃபியாக வர்றது வரைக்கும் பீட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போது இடையிலவே நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்தோம் 1 கப் அளவுக்கு பனானாவையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நல்ல ஃப்ராத்தியாக எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக நம்ம மிக்சர் இருக்கும்ல அதில் கூட ஆட் பண்ணலாம். இப்போ இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் நல்ல வாசனைக்காக, அப்புறம் ஒரு 3-4 ட்ராப்ஸ் அளவுக்கு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லாத்தையும் பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா ஃப்ராத்தியாக வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுலில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதில் வந்து 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு சத்து மாவு இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சலிச்சிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது நம்ம சலிச்சு வச்சுருந்த மாவு பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த வெட் இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேக் வந்து ஸ்பாஞ்சியாக வராது. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப் தான். நீங்கள் எந்த கேக் செஞ்சாலுமே அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கேக்குக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மல் சால்ட் இருக்குல்ல அதையுமே நான் போட்டுக்கிட்டேன். அடுத்தது நீங்கள் பேனில் வந்து நார்மலாக பட்டர் பேப்பர் வச்சு கூட ரெடி பண்ணலாம். நான் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு அதில் ஃப்ளாரை டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த கேக் பேட்டரை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அப்படியே நம்ம அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு நான் ப்ரீ ஹீட் பண்ண வச்சுட்டேன் 10 மினிட்ஸு. ஸோ ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த பேனை உள்ளே தூக்கி வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 to 35 மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் வந்து ரெடி ஆகிரும். ஸோ கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல சாஃப்டாக வந்துருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி டேஸ்டியான ஹெல்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை.